திருமூலர் வந்து அழகா ஒரு பாடல் சொல்லுவாரு, விண்ணின்று மழை பெய்யின் ஆச்சுங்களா, எண்ணிறந்த மாந்தர் இறக்கின்றவாறு அப்படின்னு. அதாவது ஒரு மண்சட்டி இருக்கு, அந்த மண்சட்டி வந்து நெருப்புல போட்டு சுட்டு அதை வந்து சரியான முறையில எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் இருக்குது. அது இல்லாம வந்து நெருப்புல வைக்காத மண்சட்டி இருக்கு. அப்போ நெருப்புல வச்ச மண்சட்டி வந்து நீங்க ஊருக்கே சோறாக்கி குழம்பு வச்சு ஊத்தினாலும், நெருப்புல வச்சு 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 எடுத்தாலும், இல்ல பல வருடங்கள் மழையிலேயே நனைஞ்சாலும், ஈவன் வந்து பல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற அகழ்வாராய்ச்சியில கூட மண் சட்டி எல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. அப்போ அத்தான 1000 வருடங்கள் ஆனாலும் அந்த புடம் போட்ட நெருப்புல சுட்ட மண் சட்டி அப்படியே இருக்கு ஆச்சுங்களா. இதே எண்ணிறந்த மாந்தர் இறக்கின்றவாறு, அது சுடாம நெருப்புல சுடாமல் அதை சரியான முறையில பக்குவப்படுத்தாம இருக்கிற மண் சட்டி விண்ணிருந்து மழை வரும்போது அது கரைஞ்சிட்டு போற மாதிரி நம்முடைய ஆற்றல் வந்து சரியான வகையில சரியான பயிற்சிகள் மூலமா மேம்படுத்தாமல் போயிட்டா இந்த மாதிரி வந்து உடம்பு வந்து தாங்க முடியறது இல்லை. அதற்காக தான் நம்ம வந்து சொல்றது, விந்துஜயம் பயிற்சியை நீங்க செய்யறீங்களா? ஏன்னா நீங்க கீழே கேள்வியை கேட்குறீங்கல்ல, எனக்கு பர்சனலா மெயில் பண்ணுங்க. விந்துஜயம் பயிற்சி செய்யறீங்களா? உங்க உடலை நீங்கள் எந்த விதத்துல சரி பண்ணிட்டு வரீங்க ஆச்சுங்களா, எந்த விதத்துல சரி பண்ணிட்டு வரீங்க, உடல் பயிற்சிகள் எப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன காரணம் சரி. நீங்க முதல் சுட்ட மண்கலமா மாறிடுச்சுன்னா நீங்க 24 மணி நேரமும் மேலை துவாரங்கள்ல தவமாற்றிட்டே இருந்தாலும் ஒன்னும் தலைவலி வராது. நீங்க பிரம்மச்சரியத்துல வருடங்கள் போயிட்டே இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. என்ன ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அந்த பானை ப்ராப்பரா சுட்ட பானையா இருக்கிறதா, அதுக்கு நீங்க என்ன பயிற்சிகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க, அதுக்கு என்ன உணவு முறைகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் பர்சனலா நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையில என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ரிசர்ச்சுக்கு எடுத்து நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுவேன். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரரே.